நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. நம்ம நேற்றைய தினம் வீக்லி அனாலிசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் இப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம், ஒரு பின்பார் பேட்டர்ன் இந்த இடத்துல இருக்குது. இது பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு கோல்டன் ரேஷியோங்கிற ஃபிப்னாசி லெவலில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த லெவலுக்கு கீழே டே கேண்டில் க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் அப்படின்னு சொன்னேன். மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் 23,350 வரைக்கும். நாளைக்கும் மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழெல்லாம் க்ளோஸ் ஆனிச்சு, 350க்கு கீழெலாம் க்ளோஸ் ஆனிச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு ஃப்ரீ ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளையோட கேண்டில் இந்த இடத்துக்கு கீழே ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நண்பர்களே. சரிங்களா, இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. டேயில் அவர்லி கேண்டிலில் என்ன மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அவர்லியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ட்ரெண்டை டச் பண்ணிக்கிட்டு இந்த ரேஞ்சிலேயே தான் இன்றைக்கி ட்ரேட் ஆனிச்சு. நாளைய தினம் இந்த இடம் ஒரு சப்போர்ட்டு 23,350 அப்படிங்கிற லெவலில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 23,100 வரைக்கும் இமிடியேட்டாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே. சரிங்களா, தென் அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரே மார்க்கெட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 22,672 அப்படிங்கிற லெவலில் தான் தேர்டு சப்போர்ட்டு. சரிங்களா, ஓகே. தென் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 23,500 அப்படிங்கிற இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 23,700 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,850 அப்படிங்கிற லெவல் இந்த எல்லோ ஜோன் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. நெஃப்டிக்கான ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓஐ டேட்டா எப்படி பில்ட் ஆகிருக்குன்னு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கால் சைடு தான் ஓஐ டேட்டா அதிகமாக பில்ட் ஆகிருக்கு. 23,400 சின்ன சப்போர்ட்டு, எவரி 100 பாயிண்ட் சப்போர்ட்டு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 23,000 தான் சப்போர்ட்டு. ஓவராலாக கால் சைடு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் மேலே போகிறது குறைவாக தான் மேலே போகும் அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது நெஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸை பாருங்கள், 50,361 அந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் நின்றுச்சு பாருங்கள். நம்ம சொன்ன ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 1 அந்த லெவல்லே மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நிற்கிது பார்த்தீங்களா. இதுதான் நம்மளோட லெவல்ஸு. இன்றைக்கி நெஃப்டி பெருசாக விழுந்திருக்கணும், ஆனால் நிஃப்டி விழுவாததுக்கு காரணமே பேங்க் நிஃப்டி சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு மேலே நின்னது தான். பேங்க் நிஃப்டியும் ஹெச்டிஎஃப்சி பேங்கு இவங்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நிஃப்டியை விழவிடாமல் தடுத்துருக்காங்க. சரிங்களா, அது ஃபுல்லாகவே நிஃப்டியில் விழவிடாமல் தடுத்ததுனால நிஃப்டி விழுகலை. இல்லைனா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஃபால் நிஃப்டியில் இருந்திருக்கும், பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா. நாளைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 50,350 அப்படிங்கிற லெவல் தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 50,858, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 52,159 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, சப்போர்ட் 49,900 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 49,670 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு. இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 49,670 பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஒரு ஃப்ரீ ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது நல்லாவே வரும். அது ஒரு 2,000 பாயிண்ட் 3,000 பாயிண்ட் வரைக்கும் கூட ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இடையில சின்ன சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்த பிரேக் பண்ணால் ஒரு 48,944 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் ஒரு சின்ன சப்போர்ட் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி ஃபால் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் வரும் அப்படிங்கிறதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க நண்பர்களே. இதோட ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு ஓவரால் ஓஐ டேட்டா நாளான்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விடுமுறை, மகாராஷ்டிரா எலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே தான் எக்ஸ்சேஞ்செலாம் இருக்குது அப்படிங்கிறதுனால லீவு அலௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால பேங்க் நிஃப்டிக்கான எக்ஸ்பைரி
பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி இப்போதைக்கு கிடையாது. ஃபின் நிஃப்டிக்கான எக்ஸ்பிரி நாளைக்கு இருக்குது. சரிங்களா, புதன்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் வந்து கிடையாது. இனிமேல் பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பிரி மட்டும்தான். சரிங்களா, பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 51,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ், 50,500 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதை விட்டால் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 100 பாயிண்ட் 50,000 49,500 இங்கே தான் வந்து சப்போர்ட் இருக்குது. ரொம்ப தள்ளி தான் இருக்குது. மார்க்கெட் ஏறினாலும் கொஞ்சம் ஹெவியாக ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி அதுதான் வந்து நிஃப்டியை வந்து தக்க வச்சுக்கிச்சு. அப்படி சப்போஸ் ஒரு பவுன்ஸ் வந்ததுன்னா ஒரு 400-500 புள்ளிகள் பவுன்ஸ் வரலாம் அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. கீழே வந்தாலும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே வரலாம். ஏன்னா மார்க்கெட்டு எந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கோ அந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு ஸ்பைக் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃபின் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு இருக்குது. சரிங்களா, 23,400 23,500 இந்த ரேஞ்சில் வந்து ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 23,000 23,150 அந்த ரேஞ்செலாம் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. சரிங்களா, பக்கத்துலேயே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு பெரிய வைலண்ட் மூவ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும். இந்த மகாராஷ்டிரா ஸ்டேட் எலெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதோட எக்ஸிட் போல் வந்து புதன்கிழமை அன்னைக்கு அந்த மாரி வந்துடும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு இருக்கும். அதனால் நாளைக்கு பெருசாக ஒரு வைலண்ட் மூவ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து சற்று குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, தென் ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபின் நிஃப்டி வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இருந்தாலும் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 23,429 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,731 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,216 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. 23,117 அப்படிங்கிற லெவல் வந்து இன்றைக்கி வந்த லோ தான், அதுதான் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா 22,892 இமிடியேட்டாக ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது. இந்த லெவலையும் வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். 23,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22,872 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சரிங்களா, இமிடியேட் சப்போர்ட் இருக்குது ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். தென் மிட் கேப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். இன்றைக்கி எல்லாமே வந்து ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான். பெரிய மூவ்மெண்ட் வந்து எங்கேயுமே இல்லை. 12,000 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 12,135 அப்படிங்கிற இந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸு. இதை விட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா 12,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 11,946. அதற்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 11,790. சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் வந்து 12,568 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,723 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸு. சென்செக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல்களை வந்து சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் மூலயமா நம்ம வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எந்த வித காஸ்ட்டுமே இல்லாமல் வந்து கற்றுத்தர போகிறோம். ஒரு 2 days வந்து 6:30 to ஈவினிங் 8 o'clock வரைக்கும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். அதில் வந்து கமாடிட்டி செக்ஷனில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் காமிக்கப்படும். அதே நேரத்தில் அதை எப்படி வந்து இன்ட்ராடேக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் கற்றுத்தருவேன். இதை நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கற்றுக்கணுன்னா ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். நம்மளோட ரெஃபரல் கீழே ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ரெஃபரல் கீழே டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே வந்து நம்ம ஸ்டாஃப்ஸோட நம்பர் கொடுத்துருக்கேன். தமிழ் கஸ்டமர் கேர் தான், கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுக்குறேன். அதில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை அவங்களே ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. வித்தின் 15 minutesலேயே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கிளாஸஸ்க்கான லிங்க்கு அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். விருப்பம் இருந்தால் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். சென்செக்ஸும் நம்ம சொன்ன லெவல்லே தான் நிற்கிது. 77,643 அப்படிங்கிற லெவல் தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்பைக் அடிச்சுட்டு அங்கேருந்தால் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அடுத்தது 76,842 ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 75,978. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 75,250.
ரெசிஸ்டன்ஸ் வந்து இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 78,282 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 79,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஜோனாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 80,000 அப்படிங்கிற லெவலும் ஒரு ஜோனாக இருக்கும். சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம என்ன தான் ப்ரெடிக்ட் பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் என்னோடய வியூ ஒத்து போணுச்சு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் வந்து கலந்துக்கணும், என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. இதே போல் மார்க்கெட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்களாகவே வந்து ட்ரேட் பண்ணணும், ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் கோர்சஸும் அவைலபிள் இருக்குது. கோர்சஸில் ஜாயின் பண்ணணும், ஃபுல் கோர்சஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கால் பண்ண வேணாம், ஒன்லி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.